ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சப்பாத்தியை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வெங்காயம் சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் சப்பாத்தியை. ஓகேங்களா, ஒரு தக்காளியை நான் அடித்து ஊற்றிருக்கேன். நான் வந்து இப்போ ரெண்டு சப்பாத்தி மட்டும்தான் மீதமாக இருந்துச்சு. ஓகேங்களா, நீங்கள் காலையில் சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதியானமும் ஈவினிங் மிச்சமாக இருக்க சப்பாத்திஸ் அப்படின்னு இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதனால் 2 சப்பாத்தி மட்டும் இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை அடித்து ஊற்றிக்கிட்டேன். இது கூட நான் வந்து மசாலா பிரியாணி பேஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மசாலா பிரியாணி பேஸ்ட்டு தான். அது கூட வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதாவது மசாலா பிரியாணி பேஸ்ட் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதோட ரேஷியோஸ் தான் வந்து அரைச்சி நான் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதை போட்டிருக்கேன். அது கூட இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள் போட்டிருக்கேன், சீரகத்தூள் போடுறேன். ஓகேங்களா, ஸோ மசாலா கலவைகள் எல்லாமே மறுபடியும் ஒன்ஸ் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து அந்த ஆயில் வெளியே வர அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிற தேவையான அளவுக்கு நான் இந்துப்பு போடுறேன். ஸோ நல்லா வந்து வணங்கி வரட்டும். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா சுண்டணும். இதேமாதிரி அந்த ஆயில் வெளியே வரணும். அப்போ தான் உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஆயில் வெளியே வருது பாருங்கள். நம்ம ஊற்றின ஆயிலில் கொஞ்சம் வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசம் போகணும், தக்காளியோட பச்சை வாசம். ஸோ அது வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் சப்பாத்தியை. ஓகேங்களா, ஸோ 2 சப்பாத்தி அப்படிங்கிறது ஒரு பவுல் அளவு ஒரு ஆள் சாப்பிட்லாம். ஓகேங்களா, ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எந்த ஷேப், இதை விட பெரிய ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நான் பைண்டிங் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து சில்லி பரோட்டா கேட்குறவங்களுக்கு ஸோ மாற்றாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அது மைதாவில் செஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, அடிக்கொருக்கா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு பைண்ட் பண்ணிட்டோம்னா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்